கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். பெண்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 2 பெண்கள் சந்தித்தால், நம்ம இந்த காலத்தில் ஒரு 2 பெண்கள் சந்தித்தால் என்ன ஆகும்? அதாவது பிரியமானவர்களே, சர்ச்சில் நல்ல விசுவாசிகள், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான். ஆனாலும் சர்ச்சுக்குள்ளே போன உடனே அவங்க பேசுகிற வார்த்தை, அது சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, பாஸ்டர் இன்னும் வரல, உடனே இவங்க 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. பாருங்கள், இவங்க பேசுகிறாங்க பக்கத்து விட்டு அந்த இன்னொரு விசுவாசியை பற்றி. இவங்க கேட்டுட்டு, ஆமாம் உனக்கு இந்த கதை தெரியாதா, ஆமாம் அவள் அப்படித்தான் சொல்லி இவங்க இன்னும் தெரிஞ்சதை சொல்லி, இவர்கள் 2 பேரும் அந்த பாஸ்டர் வந்து ஆராதனை ஆரம்பிக்கிற வரைக்கும், சீக்கிரம் வந்தவங்க முழங்கால் போட்டு ஜெபிச்சிருக்கலாம்ல, இந்த 2 பெண்கள் சேர்ந்த உடனே இப்படி ஒரு பேச்சை பேசிக்கொண்டு இருக்கும்போது, இந்த காலத்தில் இப்படித்தான் நம்ம பேசுவோம். அதாவது பெண்களாகிய நம்ம வந்து இந்த காலத்தில் இப்படித்தான் இருப்போம். ஆனால் வேத காலத்தில் 2 பெண்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது எப்படி இருந்தாங்களாம் பார்க்கலாமா? வேற யாரும் இல்லை, நம் தேவனுடைய அந்த கருவை தன் வயிற்றில் சுமந்த அந்த பரிசுத்தமான மரியாளும், யோவான் ஸ்நானகனை தன் கருவில் அவனுடைய கருவை தன் வயிற்றில் சுமந்த எலிசபெத்தும் சந்திக்கிறார்கள். 2 பெண்கள் நம்ம இப்போ பார்த்தோம் சந்தித்தவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு. ஆனால் இப்போ இந்த 2 பெண்கள் சந்தித்த உடனே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மரியாள் என்ன பண்ணுறாங்க, எலிசபெத்தை பார்த்த உடனே வாழ்த்துறாங்களாம். வாழ்த்தின உடனே மரியாள் எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை துள்ளிற்று. ஏன்னா அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவங்க பேசின உடனே அந்த குழந்தை, வாழ்த்தின உடனே அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள துள்ளிற்றான். அப்போ மரியாள் பேசின உடனே எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி, நல்லா கவனிங்க, இங்க 2 பெண்ணு பேசுறாங்க. அதுல ஒரு பெண்ணு பேசி முடிச்ச உடனே அடுத்த பெண் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி, ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள நிரம்பினதுனால அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, உனக்கு ஆண்டவர் செய்த, அவங்களுக்கு தெரியுது, என் ஆண்டவரை உன் வயிற்றில் சுமக்கிற அந்த தாயே, அந்த வசனத்தை நம்ம நல்லா வாசிப்போம். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது என்ன, எனக்கு கிடைத்தது என்ன, என் ஆண்டவரை வயிற்றுல சுமக்கிற தாயார் என்னட்ட வந்தது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இது எலிசபெத்து. நம்ம இன்றைக்கு 2 பெண்கள் ஒருவரை ஒருவர் பேசும்போது பரிசுத்த ஆவியினால நிரம்பப்படுவோமா? அப்போ அவங்க எவ்வளவு வந்து தேவனிடத்துல அந்த வல்லமை பெற்ற பெண்களாக இருக்கணும் இல்லையா? அதனால தானே அந்த தாயாரை வந்து ஆண்டவரை கருவுல சுமக்கிற அளவுக்கு பரிசுத்தமுள்ள ஒரு பெண்ணுன்னு சொல்லி தான் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே தாயாரை முன்குறித்தது கன்னிமரியாள். அந்த கன்னிமரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்தும் போது இவங்க வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குன்னு சொல்லலை. ஆனால் பரிசுத்த ஆவியினால நிரம்பி எலிசபெத்து போய் சொல்கிறாங்க. அப்போ இவங்கிட்ட இருந்த அந்த பிரசன்னம், தேவ பிரசன்னம், இவங்களால அவங்களுக்கு அது உண்டானது. எரிகிற ஒரு மெழுகுவர்த்தி என்ன செய்யும், 100 மெழுகுவர்த்தி எரிய வைக்கும். அதுபோல் இவங்கிட்ட இருந்த அந்த பரிசுத்த ஆவி யாரை தொட்டதான், எலிசபெத்து ஆவியினால நிரம்பி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எப்படி சொன்னாங்க? இவங்க சொல்லவே இல்லை. அதுதான் தேவனுடைய வல்லமையினால தெரிந்து கொண்டு. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. ஹல்லேலூயா.
இன்றைக்கு பிரியமானவர்களே, விசேஷித்த விதமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் 2 பெண்கள் நாம் சந்திக்கும் போது உண்மையாக நம்ம நினச்சி பார்ப்போம். யாரை பற்றினாவது குறை கூறாமல் இருக்கிறோமா? ஈவன் மற்றவங்கள பற்றி சொல்லலைனாலும் நம்ம கஷ்டத்தை புலம்புறோம், நம்ம வருத்தத்தை புலம்புறோம். இப்போ இந்த மேரி அம்மா போய் பாரு பாரு எலிசபெத்து, இந்த மாதிரி தூதன் வந்தார், வந்து நீ இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது உனக்கு தெரியும் தானே, பாரு அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு நீ இப்போமே நீ வந்து தேவனுடைய அந்த குழந்தை உன் வயிற்றில் பிறக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போய் அவங்க வந்து புலம்பலை. ஹல்லேலூயா! என்ன ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்ம பெண்கள் ஒருத்தர் பார்த்த உடனே புலம்பல், அழுகை, கோள் சொல்றது, அருவருப்பு. இன்றைக்கு நாம் மாறுவோம். மரியாளை போல, எலிசபெத்தை போல தேவ பிரசன்னத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அங்கே நம்ம குறை சொல்ல மாட்டோம். நம்ம கவலைகளை பற்றி அங்கே நாங்கள் பங்கு போட்டு அதை பகிர்ந்து கொள்ள மாட்டோம். தேவனுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வோம். இன்னைக்கு உண்மையிலே ஆவிக்குரிய 2 சகோதரி சந்திச்சாங்கன்னா அவங்களோட அந்த வாரத்தில் கர்த்தர் அவங்களை எப்படி வழி நடத்தினார், என்ன அவரோடு பேசினார், இடைப்பட்டார், எப்படி அந்த குடும்பத்தில் அவருடைய வல்லமை வெளிப்பட்டதுன்னு சொல்லி சாட்சிகளை குறித்து சந்தோஷமாக பேசுவாங்க. அப்படித்தான் இந்த 2 ஸ்திரீகளும் பாருங்களேன், என்ன ஒரு ஆச்சரியம். இவங்களும் கரு உண்டாயிருக்காங்க, அவங்களும் குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. ஆனால் இவங்க குழந்தை உண்டாயிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து அவங்கள வாழ்த்தின உடனே இவங்க சொல்கிறாங்க, நீ நீ இந்த என் ஆண்டவருடைய தாயார் வந்து நீ எதுக்காக இங்கே வந்தீங்க, நீங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க, நீ ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்ன ஒரு வாழ்த்துதல். இன்றும் பெண்களாகிய நாம் மற்றவர்களை வாழ்த்தினால் நமக்கு ஆசீர்வாதம். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம மற்றவங்களை முறுமுறுக்கிறதோ, குறை சொல்கிறதோ, ஒருத்தவங்க இல்லாத நேரம் அவங்கள பற்றி பேசுகிறதோ நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆண்டவர் சொல்கிறார், குறை சொல்லாத, முறுமுறுக்காத, தாழ்மையாக இருக்கணும். தாழ்மையாக இருக்கிறவங்க அப்படி பேச மாட்டாங்க. இன்றைக்கு வேதத்தில் இருக்கிற அந்த அழகான 2 பெண்கள், பரிசுத்தமான 2 பெண்கள், இத்தனைக்கும் எலிசபெத் ரொம்ப காலம் கழிச்சு குழந்தை, அப்புறம் அதில் போட்டிருக்கு பிரியமானவர்களே, 3 மாதம் மரியாள் வந்து இவங்க வீட்டில் தான் இருந்தாங்களாம். அப்போது அந்த ஒருவேளை அந்த பெண்களுக்குரிய அந்த 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 கஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சு அங்கே, ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப தூரம் வரணும்ல, அவங்க ஊர்லேருந்து இவங்கள பார்க்க வந்திருக்கலாம். அப்போ இவங்க நீ இங்கே இருந்துக்கோன்னு சொல்லி என்ன ஒரு அன்பு, தயவு. இவங்க இங்கே 3 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். பெரியமன்னர்களே, இன்றைக்கு மரியாளிடத்திலிருந்து, எலிசபெத்திலிருந்து நாம் இந்த பரிசுத்தத்தை கற்றுக்கொள்வோமா? தேவ பிரசன்னத்தை நம்மிடமிருந்து நாம் எப்படி மற்றவர்களுக்கு கடத்தலாம் என்று நாம் கற்றுக்கொள்வோமா? நம்மகிட்ட பிரசன்னம் இருந்தால் அடுத்தவங்ககிட்ட அது நிச்சயமாக அடுத்தவங்ககிட்ட போகும். இன்றைக்கு அந்த 2 பரிசுத்தமுள்ள ஸ்திரீகளை போல இன்றைக்கு நாமும் பரிசுத்தமுள்ள ஸ்திரீகளாய் வாழும்படியாய் தேவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். நம்மளுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஒதுக்கிட்டு தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வசனங்களில் தாகமாக இருந்து மற்றவர்களை நாம் வாழ்த்துபவர்களாய், மற்றவர்களுக்கு நம்மை தாழ்த்தி, ஒருத்தவங்க தாழ்மை உள்ளவங்க தான் மற்றவங்கள வாழ்த்த முடியும். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், ஒரு பர்த்டே அப்படின்னு வந்தால் கூட ரொம்ப பெருமையாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, பிறந்த நாள் கொண்டாடுறான் சரிப்போ அப்படின்ட்டு அந்த வாழ்த்து விஷ் பண்ண கூட அவங்களுக்கு வெளியே மனசு வராது. இது ரொம்ப தவறு. வாழ்த்தணும். நான் ஒரு பிரசங்கத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் யாரை என்ன சொல்லி வாழ்த்துறீங்களோ அந்த வாழ்த்து உங்களுக்கு அப்படின்னார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் வந்து மற்றவங்கள நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துனீங்கன்னா அந்த வாழ்த்து உங்களுக்கு தான். இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பும்போது சொல்கிறாருல, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுங்கள். அந்த 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 வீட்டுக்கு அது சமாதானமாக இருந்தால் சமாதானம், இல்லைன்னா அந்த வாழ்த்துதல் உங்களுக்கு வரும்னாரு. நிச்சயமாக நமக்கு வரணும்னு நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம உண்மையான முழு உள்ளத்தோடு நம்ம வந்து மற்றவங்கள வாழ்த்துவோம். நம்மளிடத்துல இருக்கிற அந்த ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளேயும் வரட்டும்.
நிச்சயமாக பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடம், எலிசபெத்தை மரியாதை போல நாம் மாறுவோமா? நிச்சயமாக கர்த்தர் நம்மளையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். God bless you.